இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கிரிக்கெட்டோட கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து குட் பை சொல்லிட்டாரு. வேற யாரும் இல்லை, நம்ம பென் ஸ்டோக்ஸ் தான். எஸ் கைஸ், பென் ஸ்டோக்ஸ் அஃபிஷியலி ரிட்டையர்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். அது மட்டும் இல்லை, டீம் இந்தியாவுக்கு நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது. மென்ஸ் கிரிக்கெட்லேயும் சரி, உமன்ஸ் கிரிக்கெட்லேயும் சரி. அண்ட் டிஎஸ்கேவோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட். நவ் வில் கெட் பேக் இன் டு த வீடியோ. First topic, guys, it's official. Ben Stokes has retired from the international cricket. One of the greatest all-rounder across all the formats, guys. ஸ்டோக்ஸ் சம்பவம் பண்ணாத ஃபார்மேட்டே கிடையாது. T20யும் சரி, ஓடியும் சரி, டெஸ்ட்டும் சரி, எல்லா ஃபார்மேட்லேயும் அன்ஃபர்கடபுள் மேமட்ஸ் அவ்வளோ கொடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் 2019 வேர்ல்டு கப் ஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மறக்க முடியாத இன்னிங்ஸ். ஏன்னா இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் எவர் ஓடிஐ வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் சரி, கிளச் பிளேயர்னா டெஃபினேஷன் அது பென் ஸ்டோக்ஸ் தான். ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம் அவர் வேற லெவலில் ஆடுவார். ஆஷஸ் மாதிரி ஒரு சீரீஸ் நடந்தாலே ஃபயர் ஆகி அப்படியே பம்பப் ஆகிடுவார். லைக் அவர் அந்த லீட்ஸில் ஆடின இன்னிங்ஸ்லாம் வந்துட்டு என்னால் கண்டிப்பாக மறக்க முடியாது. என்னால் மட்டும் இல்லை, கிரிக்கெட் ஃபேன்ஸாலே மறக்க முடியாது. ரீசெண்டாக வந்துட்டு அவர் இந்த மாதிரி ரிட்டையர் ஆக போகிறான்ற நியூஸ்லாம் வரும்போது நம்மளே வந்துட்டு வீடியோ போட்டிருந்தோம். லைக் பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர் ஆக போகிறாரா, என்ன ஆக போகுது அப்படின்னு. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஃபைட் நடந்தது. அந்த ஃபைட்னால வந்துட்டு இசிபி அவரை பேன் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் கேப்டன்சிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ண போகிறாரு, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னும் போது அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியே செகண்ட் டெஸ்ட்லேயும் வந்துட்டு அவரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. தென் தேர்ட் டெஸ்ட்டில் கம்பேக் பண்ணார். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி எல்லா இஷ்யூவும் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, அதனால தான் வந்துட்டு திருப்பி ஸ்குவாடுக்குள்ளே வந்துட்டாருன்னு பார்த்தா சடனாக ஃபைனல் டெஸ்ட் அப்புறம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. லைக் மிட் மேட்ச்லேயே வந்துட்டு அவர் டீம்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் இதான் என்னோடைய லாஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது வந்துட்டு எனக்கு லைட்டாக ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுவும் அவர் பான் கண்ட்ரி நியூசிலாந்துக்கு அகெயின்ஸ்டாகவே அவர் லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடிட்டார். செம எமோஷ்னலான எண்டிங் தான். ஆனால் ஒரு பாசிட்டிவும் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அவன் ரிட்டையர் ஆகிறான்னு சொல்கிறான், பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து மட்டும்தான் ரிட்டையர் ஆகிறாரு. லைக் மற்ற கிரிக்கெட்ஸ் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற கிரிக்கெட்ஸ்னால் மோஸ்ட்லி அது ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஐபிஎல் ஆடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பிக் எக்ஸைட்மெண்ட் தான். ஆல்ரெடி ஆர்பிஎஸ், ஆர்ஆர், சிஎஸ்கேக்கெலாம் ஆடி இருக்காரு. சிஎஸ்கேக்கு 2023 வந்துட்டு அவர் சைன் ஆன உடனே, லைக் ஆப்ஷனில் எடுத்த உடனே அந்த ஐப்பெல்லாம் பற்றி நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ்கிட்டலாம் கேட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி ஒரு ஐப் அதுக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு இன்ஜுரினால எக்ஸ்பெக்ட் பண்ண இம்பேக்ட் கொடுக்க முடியல. பர்சனலாக என்ன கேட்டால், இஃப் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா சிஎஸ்கே வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் மேலே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ்னால் ஒரு செப்பரேட் லவ் ஸ்டோரி அது. இன்கேஸ் இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸை வந்துட்டு ஆக்ஷனில் எடுத்துட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட ஆல்ரவுண்டர், அதாவது ஃபாரின் ஸ்லாட் காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா, பிரவிஸ், ஓவர்டன், ஸ்டோக்ஸ், நூர் இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு செம பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். ஏன்னா ஸ்டோக்ஸ் வந்துட்டாருன்னா பேட்டிங் டெப்த் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அவரால் கண்டிப்பாக சாலிடாக 3-4 ஓவர் போட முடியும். ஆனால் எலிஸோட பிளேயர்ஸை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பிச் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 100 எலிஸை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. என்னென்னா, அவர் ஜேஎஸ்கேக்கு சைன் பண்ணுறது, டிஎஸ்கேக்கு சைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு அவர் SA20 ஆடுற மாதிரி இருந்தது. எம்ஐ கேப்டவுன் வந்துட்டு அவரை சைன் பண்ணாங்க, ஆனால் ஆடலை. இன்கேஸ் சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டிசைட் பண்ணி ஸ்டோக்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே வந்து, அதாவது 3 சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கேல ஆப்ஷனில் எடுத்தாங்க, டிஎஸ்கேல வந்துட்டு டிராஃப்டில் பிக் பண்ணுறாங்க, ஜேஎஸ்கேல ஆப்ஷனில் பிக் பண்ணுறாங்கன்னா, அவர் வந்துட்டு 3 சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். தென் இப்போ கொஞ்சம் பெயின்ஃபுல்லான அப்டேட்டுக்கு வருவோம் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. இந்தியா வர்சஸ் அயர்லாந்து செகண்ட் T20 வந்துட்டு இந்தியா ஜஸ்ட் ஒரு 1 ரன் டிஃப்ரென்ஸில் தோத்துட்டாங்க. அதுவும் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியா வந்துட்டு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணல, அயர்லாந்து வந்துட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க ஃபஸ்ட்டு சீரீஸ் ஜெயிக்கிறாங்க, நாட் T20 சீரீஸ். லைக் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இதுதான் அவங்க ஜெயிக்கிற ஃபஸ்ட்டு சீரீஸு. இந்த டிஃபீட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு செகண்ட் டீம்லாம் கிடையாது. ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ், சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ். ஸ்டில் சீரீஸை லூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரியிங்காக இருக்குது. ஏன்னு தெரில. லைக் கோச்சிங் ஸ்டாஃப்ஸும் சரி, செலக்டர்ஸும் சரி, நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி இந்த மேட்ச்சை வந்து தோத்தாங்க,
லைக் அயர்லாந்துக்கு எதிராக தோக்குறதுன்றது வந்துட்டு இவ்வளோ, அதாவது இந்தியாவோட ஒரு மெயின் டீம் தோக்குறதுன்றது வந்துட்டு இட்ஸ் நாட் நார்மல். அதுவும் ஒரு சீரீஸே விடுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் டீம் இந்தியா. பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீரீஸில் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே நாளில் இன்னொரு ஒரு ஹார்ட் பிரேக் என்னென்னா, இந்தியா உமன்ஸ் டீம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக மஸ்ட் வின் கேமில் வந்து தோத்துட்டாங்க. குவாலிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான கேம் அது. ஆனால் ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, இந்தியா வந்துட்டு ஈஸியாக செமிஃபைனல்ஸ்லாம் போயிடுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் கிரிக்கெட் இப்படி தான். அது எப்படி ஒரு ஒரு பேட் டே, 2 பேட் டேஸ் வில் டிசைட் த டோர்னமெண்ட். ஓல் டோர்னமெண்ட்டுமே இந்தியாவுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. சேட் டு சி இந்தியா கெட்டிங் நாக்ட் அவுட். பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட்டில் உமன்ஸ் டீம் வந்துட்டு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து, அதாவது ஒரு நாக் அவுட் குவாலிஃபிகேஷன் போய் மேபி வின் கூட பண்ணலாம். ஸோ பார்க்கலாம், அது நம்ம உமன்ஸ் டீம் வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு மூவிங் ஃபார்வர்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபைனலி வந்துட்டு டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அப்டேட் கைஸ். பேக் டு பேக் வின்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான லாஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி மேட்ச் வந்துட்டு சுத்தமாக கையிலேயே இல்லை. பட் 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும் போது அக்யூலுசன் ஒரு அன்பிலீவபிள் ஸ்பெல்ல போட்டார். மேட்சை சோலோவாக அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார் கைஸ். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 6 பால் 6 ரன் அடிக்கணும் போது ஹேட்ரிக் எடுக்கிறாரு அவர். ஹேட்ரிக் எடுத்து நல்லா பவுலிங் போட்டு லாஸ்ட் ஒரு பாலில் 5 ரன் அடிக்கணும்னு இருக்கும்போது வந்துட்டு நிக்கில் சௌத்ரி ஒரு 6 அடிச்சிட்டாரு. கிரிக்கெட் வந்துட்டு இஸ் இஸ் க்ரூவல் கேம் கைஸ். உண்மையாக சொல்லணும், நான் ஒரு மாதிரி ஹோப்பே இல்லாத கேமில் ஹோப்பை கொண்டு வந்து திருப்பி வந்துட்டு அந்த ஹோப்பே இல்லாமல் அழிச்சிட்டாங்க. பட் ஸ்டில், ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, டிஎஸ்கே குவாலிஃபிகேஷன் சான்ஸ் இன்னும் நல்லா தான் இருக்குது. இன்னும் 4 லீக் மேட்சஸ் இருக்குது. கரெக்டாக மொமெண்டத்தை பில்ட் பண்ணி பிளே ஆஃப் போனாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஸ்குவாட் காம்பினேஷனும் இன்னும் செட் ஆகலை. பட் ஆனால் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் 6 டீம்ஸ் தான் ஆடுறதுனால 4 டீம்ஸ் கம்ஃபர்டபுளாக குவாலிஃபை ஆகலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த 4 மேட்சை வந்துட்டு நல்லா இந்த தோல்விக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து ஜெயிச்சாங்கன்னா ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர் ஆனதை பற்றி? அதுக்கடுத்து உங்களுடைய பென் ஸ்டோக்ஸோட ஃபேவரட்டான மூமெண்ட் எது? சிஎஸ்கே அவரை மறுபடியும் வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்தியா வந்துட்டு டிஃபீட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்துட்டு நெக்ஸ்ட் எப்படி ப்ராக்ரஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டுக்கு. பை கைஸ், see you in the next video.